ஐயா, இந்திய அரசியல் பற்றி நம் சுவாமியின் பார்வை எவ்வாறு இருந்தது? இந்திய அரசியலை பற்றி சுவாமியின் பார்வை வந்து விடுதலைக்கு முன், விடுதலைக்கு பின் இப்படி 2 வகையாக எடுத்துக்கலாம். விடுதலைக்கு முன் வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே நம்ம நாடு விடுதலை பெறணுங்கிறதுல வந்து தீவிர தாக்கத்தோடு இருந்தார். அதுக்கு அரவிந்தோடைய பாதை ரொம்ப பிடிச்சிருந்தது. நேதாஜி சந்திர போஸையும் அவருக்கு பிடிச்சிருந்தது. அரவிந்தருடைய பார்வை தான், அரவிந்தருடைய தாக்கம் தான் அதிகம் இருந்தது. தபஸ் இருக்கிறதுனால வந்து நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு வழிவகை பிறக்கும். நாடு சுபிட்சமாக இருந்ததுன்னா நம்முடைய வீடு சுபிட்சமாக ஆகிடும். அதனால் தபஸ் இருக்கணுங்கிற மாதிரி அவர் நினைப்பார். அவர் நண்பர்களுக்கெல்லாம் வித்தியாசமான எண்ணங்கள் இருந்திருக்கும். அப்படி ஞானிகளை பார்த்து தபஸ் இருந்து அந்த பரிபூர்ண பக்குவ நிலை அடைஞ்சதுக்கப்புறம், அதுக்கடையில் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. எத்தனையோ காரியங்கள் அதுக்கப்புறம் நடந்தது. இவருக்கு வந்து அந்த சஞ்சார காலத்தில், சாதனா காலத்தில், சஞ்சார காலத்தில் நிறைய இடைஞ்சல்கள் வந்தது. தெற்கு, அதுவும் பர்டிகுலராக தென்னகத்தில் வந்து நிறைய இடைஞ்சல்கள் வந்தது. இடைஞ்சல்கள் வரும்போதெல்லாம் அவர் வந்து சொல்லக்கூடிய மந்திரம் ஒன்று தான். யாராவது வந்து இடைஞ்சல் பண்ணாங்கன்னா அவங்கள நேராக பார்த்து மகாத்மா காந்திக்கு ஜெய், ஜவஹர்லால் நேருக்கு ஜெய், இது 2 மட்டும் தான் சொல்லுவார். இந்த 2 பேரையும் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். மகாத்மா காந்தியை ரொம்ப பிடிக்கும், ஜவஹர்லால் நேருவையும் ரொம்ப பிடிக்கும். 2 பேருடைய இப்போ எத்தனையோ பேர் என்னென்னமோ பேசுகிறாங்க, அவங்கள பற்றி என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் சுவாமிக்கு ஏன் பிடிக்குன்னா 2 பேருமே சுயநலம் இல்லாதவங்க, தன்கிட்ட இருந்ததை கொடுத்தவங்க, ரெனன்ஸ் பண்ணவங்க. ஸோ அவங்க 2 பேரையும் பிடிக்கும். அவங்க அதுக்காக அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரான்னு கேட்டிங்கன்னா இன்னும் அரசியல் நோக்கம் அவருக்கு கிடையாது, அரசியல் சார்பும் அவருக்கு கிடையாது. விடுதலைக்கு பின்னால் வந்து இந்த கட்சியை சேர்ந்தது, அந்த கட்சியை சேர்ந்ததுன்னு கிடையாது. அதனால் நேரடியான அரசியலில் வந்து சாமிக்கு பங்கு கிடையாது. ஆனால் நிறையா அரசியல்வாதிகள் சாமிகிட்ட வந்தாங்க. எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் வந்தார், சாமி பார்க்கறதுக்கு வந்தார். அவரும் பலியா மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். சாமியும் பலியா மாவட்டம், அவரும் பலியா மாவட்டம். அதே போல் உள்ளூர் அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்தாங்க. எல்லா கட்சிகளிலிருந்து வந்தாங்க. நிறைய கவர்னர்ஸ் வந்தாங்க, நிறைய ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், சாதாரண மேஜிஸ்ட்ரேட்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்தாங்க. நிறைய கல்வி மாணவர்கள் வந்தாங்க, மேதைகள் வந்தாங்க, இசை வல்லுநர்கள் வந்தாங்க, திரையுலகத்திலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, நிறையா வந்தாங்க. ஆனால் எதிலுமே அரசியல் சாயமே கிடையாது. சுவாமியினுடைய அருள் பாலித்தலில் அரசியல் சாயமே கிடையாது. அரசியலுக்கும் அப்பாற்பட்டு தான் இருந்தார். ஒரு சில பேர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்கும்போது, நான் எலெக்ஷனில் நிற்கலாமான்னு கேட்கும்போது வேண்டான்னு சாமி சொல்லியிருக்கார். வேண்டாம், ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு அரசியல் வாழ்க்கை வேண்டான்னு சாமி சொல்லியிருக்கார். அதுக்கு நேரடியாக உதாரணம் எனக்கு தெரியும். அதனால் அரசியலுக்கும் சாமி அரசியல் அவ்வளோ தீவிரமான ஈடுபாடு கொண்டவர் இல்லை. ஆனால் நாட்டுப்பற்றில் தீவிரம் கொண்டவர், நாட்டு தேச பக்தியில் ரொம்ப தீவிரமான ஒரு எண்ணம் கொண்டவர். அரசியலில் கிடையாது.